குட் மார்னிங் காய்ஸ். இன்னைக்கு அம்மாவுக்கு மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அம்மா ரெசிபி இல்லை, செஃப் தீனா சாரோட ரெசிபி, அவர் வீடியோவில் போட்ட ரெசிபி. இன்னைக்கு இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிண்டு கிண்டு நல்லா கிண்டு. என்னத்த கிண்டிட்டு இருக்க? பிரியாணி. ஏன்பா குழம்பு ரசம் சாதம்னு வைக்க முடியல, அதனால ஒரே கிண்டா கிண்டிடலான்றியா? என்ன பிரியாணி? மட்டன் பிரியாணி. ஆனா இங்க சிக்கன் இருக்கு. ரைத்தா, கத்திரிக்காய் பச்சடி, பிரெட் அல்வா, அதெல்லாம் நீ செஞ்சு. எப்படி இருக்கு? அடுத்த ஸ்டெப் வீடியோ பார்த்துட்டு வரேன். அட பாவி, ரெசிபி பார்த்து தான் செய்றியா? என்ன ஸ்டைல் பிரியாணி? வாணியம் பாடி. யார் வீடியோ பாக்குற? ஸோ ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வருதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். ஏண்டா ஒரு லைனா பார்த்து பார்த்து நீ தான் எக்ஸாம்ல எப்படா பிட் அடிச்ச? ஒரு லைனா அப்படி பார்த்து பார்த்து சமைக்கிறிய. நல்ல வாசனை வருது. இன்னும் ஒரு நிமிஷம் வதக்குறா. ஒரு அடுத்த செகண்டே போட்டாரு. வீடியோல அப்படிலாம் காட்ட மாட்டாங்க ஃபுல் ப்ராசஸ். உப்பு மட்டும் அளவு சொல்லல, தேவையான அளவு அப்படின்றது. அந்த தேவையான அளவு தான் எனக்கு தெரியும். எத்தனை கிலோ செய்யற? கல் உப்பு 10 கிராம் கிட்ட போடும். ரைஸ் 1.5 கிலோ மட்டன். என்னது இது? சொல்ல மட்டன் செல்லமா தட்டேன். போட்டுறவா? காட்டு காட்டு, மட்டனை காட்டு. 1 kg மட்டன். இதெல்லாம் எத்தனை எனக்கு பிடிக்காது. பிரியாணில போடுப்பா, சூப்பரா இருக்கும்னாரு. இப்போ நாங்க அரியா சாப்பிட போறேன், நீ சாப்பிடு. டிஜே சாப்பிடும். நான் அது மாதிரிலாம் வந்தா குக்கி கப் கேக்கு கொடுத்துருவேன். நான் போட்டு போதும். கலரு பிரியாணில இருந்து எடுத்து கழுவி கொடுக்க வேண்டியதுதான். இன்னும் 2 இருக்கு. கிட்னி, அது கிட்னி மாதிரி தான் இருக்கு. இது என்ன பார்ட்டுன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. சின்ன வயசுல தெரிஞ்ச வருன்றதால பிரியாணி செய்யப்படியா இந்தா இதை போட்டு சூப்பரா இருக்கும் அப்படின்னு கொடுத்தாரு. ஒரு பேச நம்பி போட்டுருங்க. அந்த பீஸ் எனக்கு வராம இருந்தா சரி. எனக்கும் வரக்கூடாது. பிரியாணியில அப்படியே அரைச்சு போட்டுருவோம். அடுத்து ஒரு கிளாஸ் மோர் குடிக்க போறேன். மோர் இல்ல, தயிர்ல குளிக்க வைக்க போறேன்னு சொல்லு. அந்த வீடியோல நல்லா இருந்தது ரெட் கலர்ல. இது இன்னும் ரெட் கலரே வரல. இந்த கலர் பவுடர் போட்டுறேன். கோலா போட்டு போறோம். அது வந்து வீடியோல கலர் கிரேடிங் பண்ணிட்டாங்க. ரொம்ப நாள் ஆச்சுல வீட்டுல பிரியாணி செஞ்சு. 1 வருஷம் மேல ஆகுது. உங்க வீட்டுல எந்த வரவே இல்லை. சண்டே சமைக்கிறேன். பிரெக்னென்ட் ஆனப்ப டிராவல் பண்ணக்கூடாதுன்னு வரல. நான் பிரியாணி எனக்கா நான்வெஜ்ஜே இறங்கலையே. அப்பாவுக்கு அவ்வளோவா பிரியாணி பிடிக்காது. நாங்கள் 2 பேர் மட்டும் என்ன இவ்வளோ செஞ்சு சாப்பிட்றது. அம்மா செஞ்சாங்க, குட்டி பாத்திரம் கம்மியாக செய்வாங்க. இதுதான் நைட்டு டின்னருமாடா? நல்லா தான் டின்னர். கம 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 சமையல். தண்ணி ஊற்ற போவேன்.
போதும்னு நினைக்கிறேன். அரிசி மட்டும் போடு, விரல உள்ள போடுறது. வாய்ப்பு இருக்கு. எவ்வளோ கிலோ ரைஸ் போடுற? 1 கிலோ கரெக்டாக ஒரு பேக்கெட்டை பிடிச்சி அப்படியே கொட்டியிருக்கேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். ஆனால் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊற வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் மறந்துட்டேன். இல்லை, டைம் இல்லை. ஐ எம் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். சைட்லாம் அரிசி இருக்கு பாரு. இது உள்ள கை விட்டு அப்படியே எடுத்துடலாம். விடு. ஃபிங்கர் சிப்ஸ். ஃபிங்கர் பிரியாணி ஆகிடும். ராகேஷ் பிரியாணி. ராகேஷ் கை பக்குவம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவீங்க எல்லாரும். நைஸ் ஒன். அங்கே என்ன மட்டன் என்னாச்சு? வெந்துக்கிட்டு இருக்கு. சிக்கன் 65 ஊறிக்கிட்டு இருக்கு. போட்டியா மசாலா? நான் பாப்பாவுக்கு பால் கொடுக்குற கேப்பில் எல்லாம் பண்ணிட்டியா? அரிசி வர்றா இருக்கு அப்படியே. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறேன். நான் என்ன அம்மாவா? கை வேற வலியுது. நீங்க யாரு? ஆஹா, என்னப்பா பிரியாணி முழுகிட்டியா? மட்டன் வேகவே மாட்டேது. டேய், மட்டன் வேகலன்னு 1 கிலோவே எடுத்து சாப்பிட்டு கடைசியில குஸ்கா தான் இருக்க போகுது. மாமா பாரு, மட்டன் பிரியாணில இருக்க மட்டன் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுன்னு இருக்கான். சூடு. ஏய், அவனுக்கு நீ பண்ணி குடுறானா? எப்படி இருக்கு டேஸ்ட்? இன்னைக்கு ரெடி ஆயிடுமாப்பா? பின்னாடி யாரும் வெட்டி பாக்குறாங்க, யாரும் பாரு. பிரியாணி மாஸ்டர் ஸ்பெஷலிஸ்ட். நான் வந்து தொடக்கூடாதான், வரவே கூடாதான். போன வாட்டி நீ வந்து பண்ணனால யாரா கெட்டு போச்சு. இந்த வாட்டி நீ யாரா கெட்டு போச்சுனா எல்லாம் நல்லா தான் இருந்தது. பாதியில வந்து இப்படி பண்ணுன்ற அம்மா அப்படி பண்ணுது. அதாவது இந்த பிரியாணியா அவர் பிரியாணியா நல்லா வந்தாலும் வரலனாலும் அவர் வரக்கூடாதவங்க இல்லடா, வர முடியாம போனவங்க. சரியாயிடும். என்னப்பா நாளைக்கு ரெடி ஆயிடுமாப்பா? எத்தனை மணில இருந்து இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்ல? 8:30. இப்ப மணி என்னன்னு சொல்ல? சிக்கன் மாதிரி இருக்கு. நீ வந்து அப்படியா? அப்படி இருக்கு. அது மட்டன் தானே செய்யறோம் மாமா. டேஸ்ட் பண்ணி பாருங்க. கொழுப்போட சாப்பிடுங்க. மட்டன் வெந்துச்சான்னு 1 கிலோ மட்டனை வந்து 1/2 கிலோ ஆக்கிட்டாமா. இன்னும் கொஞ்சம் மூடி போட்டு வேக விடு. பண்ணி சாப்பிடுமா? அதுலயே அப்படியே சாப்பிடாதுமா, கையில எடுமா. கறி மட்டும் தான் குடிப்பேன். அரே, கறி மட்டும் தானே குடிப்பேன். கத்தி குத்துற மாதிரி வச்சிருக்க, எடுடா. கத்தி குத்துச்சுடா. என்ன சொன்ன? டாடி வரதுக்குள்ள ரெடி ஆயிடும், நான் தப்பிச்சிருவேன். இப்ப வந்து என்ன பண்ண போறேன்? மூடி வச்சிருக்கா. எவ்வளவு கிலோ? 1 கிலோ 1000 ரூபாய். நீ செய்யற பிரியாணிக்கு 1000 ரூபாய் வர தராங்க. எத்தனை கிலோன்னு கேட்க வந்து சொல்லுடா. மட்டன் எவ்வளவு தான் சொன்னேன், நான் விக்கிறேன்னு சொல்ல. எவ்வளோடா? எத்தனை கிலோடா? 1.5 கிலோ. இன்னும் கொஞ்சம் What are you cooking? You're doing? ஜூஸ் போடுறேன். ஜூஸ் போடுறேன், பழத்தெல்லாம் பிச்சு போடுறேன். அது வந்து பிச்சுக்கிட்டு பார்த்தியா? அவ்வளோ ஃபோர்ஸ் போடக்கூடாது. இரு, நான் போடுவேன். அவ்வளோதானா? ஆனா இது பிரீத்திலே இருக்கும். பிரீத்திலே அது வருதுல்ல. பிரீத்தி எவ்வளோ? அது நம்பிக்கிட்டே இருக்கு. அதுலயே அதான் அம்மா தொலைச்சிட்டாங்களே. தொலைச்சிட்டாங்க.
அதனாலதான் என்ன அதுலயே எப்பவுமே வாங்கியிருக்கானேன்னு நினைச்சேன். என்ன ஜூஸ் ரெடியா? ரெடி. I'll take one. எதை எடுத்தால் பேலன்ஸ் உனக்கு மிஸ் ஆகாது, நான் இதை எடுத்துக்கிறேன். சரி, அம்மாக்கு மட்டும் கொஞ்சம் பெரிய கிளாஸ். ம் ஒரே ஜாலி தான். ஈஸியா தள்ளு. நான் கொட்டிடுறேன், இரு அப்படியே விடு. என்ன ஊத்திட்டு இருக்கு? என்ன நீங்க தண்ணி இப்படி ஊத்துறீங்க? கொல கொலன்னு ஆயிடுது. கொல நானும் சாப்பிடுங்க. தம் போட போறியா? 5 minutes. அவ்வளோதானே, இது பொரிச்சிட்டு அவ்வளோதானே. இப்ப ரெக்கார்ட் மேலே தம் போடணுமா? நீ எங்க வேணாலும் போய் பண்ணலாம். இல்லை, இதுக்கு மேலே தம் வைக்கணுமா? இப்போ சைடு யார் வெளில போகாத மாதிரி சுற்றி இருக்கும். இது வெயிட் வைக்கணும். வெயிட்டே இல்லையே. இல்லை, அந்த இது சின்ன டின்சிக் அடுக்கு சட்டி பிரியாணி. அந்த ராஜஸ்தான்ல தண்ணி எடுத்து போவாங்கல்ல. எஸ். சரி, நான் பிரியாணி செஞ்சு டயர்ட் ஆகிட்டேன். இதை மட்டும் பொரிச்சிரு. நான் இதில் உப்பு இருக்கா, மசாலா கரெக்டாக இருக்கான்னு பார்க்கல. 65 மாஸ்டர் புல்லட் பாண்டி. அது எனக்கு புரியாது, மக்களுக்கு புரியும். அப்படின்னா என்னது எனக்கு புரியவே. வடிவேல் காமெடி. நீ அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அவரும் மாஸ்டர், நீயும் மாஸ்டர். தம்ம உடைக்க போறேன். நீ பையன் செஞ்ச பிரியாணியை பாக்குறதுக்கு ஆவலுடன் எழுந்து ஓடி வந்திருக்கும். ஒன்னொன்னா நகர்த்துவேன், ஒண்ணா நகர்த்துவேன். காத்து தர இப்படி தூக்காத, இப்படி டம். ஓகேவா? பிரியாணி கடை போட்டுடலாம். பிரியாணி கடை போகலாம். என்னம்மா அதுக்குள்ளே போய் விழுந்துருவோம் போல இருக்கு. இல்ல ஸ்மெல்லு பாக்குறேன், அப்படியே பாய் ஸ்மெல்லு வரும். பாய் ஸ்வீட் ஸ்மெல். பாய் வீட்டு ஸ்மெல்லு. நெய் புது நெய் ஃப்ரிட்ஜில் இருக்கு, பெரிய டப்பால. யாராவது ஊற்றலாம், ஆனால் அது கட்டி மாதிரி இருக்கும். நீ கரண்டி கட்டி போட்டு தான் கட் பண்ணிடணும். நெய் ஊற்ற போறேன், நெய் உருக்க போறேன். பாவி எந்த பார்த்தேன், எதுக்குடா ஊருக சொல்றேன் நீ? ஹாஸ்டல்ல விட்டு வந்துடுறீங்களா? ஓகே. அதுல இருந்து ஈட் வந்து இறக்கிடு, ஹீட்ல இருந்து இறக்கிடு. கொஞ்சம் குழஞ்சிருச்சு. அதுதான் ஹீட்ல இருந்து இறக்கலாம் முதல்ல. மாட்டேன். காத்து வீசா காட்டில் ஓர் நாள் காயமெங்கும் மாறாமல் யார் முழுகி போகும் இருளில் நாம் யார் திரைகள் தீண்டும் திசையில் நாம் யார் கண்கள் மூடி ஓசை கேட்கும் விண்ணின் மீது நாம் யார். என்ன உனக்கு மேல வேலை? சும்மா ஒரு மாதிரி இருந்தது. சரி படி ஏறி பார்க்கலாம். எத்தனை மாதம் ஆகுது? 1 மாதம் ஆகுது உடம்பு சரியில்லையே. 1 மாசம்லாம் அவ்வளோ, 10 நாள் தான் ஆகுது. 10 நாளா? 12 நாள் ஆகுது. 12 நாள் ஆகுது. சரி மாடி ஏறி வரலாம் அப்படின்னு. உடம்பு வேர்க்கல, உள்ளவே ஏசியிலே காற்றுலேயே உட்காந்துருக்கேன். பூபு, அம்மாம்மா அடங்கவே மாட்டுறாங்க. என்னன்னு கேளு. எதுக்கு அடங்க மாட்டேங்கிறீங்க? ஒன்னா நெடி பட்டு சும்மா மாடிக்கு வரலாம் வந்தேன். உன்ன மாதிரியே இருக்காங்களா அம்மாம்மா? நீ சொல்லு, நானே அடங்க மாட்டேன் அப்படின்னு. நீயாவது குழந்தை அடங்காம இருக்க. என் அம்மாவும் அதே மாதிரி தான் சொல்லு. வெரி குட். சும்மா அப்படியே வந்தேன் ஜாலியாக அவங்க கூட கொஞ்ச நேரம். செடியெல்லாம் நல்லா இருக்கா? பாத்தியா?
என்னது அது? சரி சாப்பிட்டு முடிச்சிட்டியா? சாப்பிட்டு முடிச்சிட்டா வயிறு என்ன ஃபுல்லாக இருக்குது லோடு. ஓகே நல்லா இருந்ததா? நல்லா இருக்கு. நல்லா இருந்ததா? சூப்பராக இருந்துச்சு. ஓகே பாய். ஓரம் சாயும் இரம் மூழ்கும் யாரோ யார்